ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த குருத்துளை ஞாயிறு ஆராதனையின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை இந்த பண்டிகை நாளிலே தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் குருத்துளைகளை பிடித்துக் கொண்டு நம்முடைய பட்டணங்களிலே, கிராமங்களிலே சாட்சியின் ஊர்வலம் செல்ல முடியாவிட்டாலும் இன்றைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலே இந்த குருத்துளை ஞாயிறு அன்று ஜெபத்தோடு தியானத்தோடு செலவிடுகின்ற அந்த நேரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றபடியினால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். மாத்திரமல்ல, கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய பாதுகாப்பினாலும், தம்முடைய பராமரிப்பினாலும், தம்முடைய அடைக்கலத்தினாலும், தம்முடைய கிருபையினாலும் நிறைத்து உங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி படைக்கின்றேன். இந்த நாளிலும் இந்த வாட்ஸ்அப்பின் வழியாக திரும்பவும் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். குருத்துளை பவனியை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக, சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக எருசலேமை நோக்கி அவர் வெற்றியின் பவனியாக சென்ற திருநாளை தான் இன்றைக்கு குருத்துளை ஞாயிறாக உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகின்றது. 4 சுவிசேஷங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவானவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறதை போல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்கின்ற அந்த திரு வார்த்தைக்கு ஏற்ப அவர் பவனியாக சென்ற அந்த திருநாளில இந்த 3 காரியங்களையும் குறித்து வேதம் தெளிவாக அறிவுறுத்துகின்றது. முதலாவது, அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கட்டியிருக்கக்கூடிய ஒரு கழுதையை காண்பீர்கள், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்க்கின்ற பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராகிலும் உங்களை கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது உங்களை அனுப்பி விடுவார் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகின்றார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படியே அவிழ்க்கின்ற பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை ஆண்டவருக்கென்று கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருநாளில ஆண்டவருக்குரியது என்ன, ஆண்டவருக்கு தேவையானது என்ன, ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை கேட்டு அதை நிறைவேற்றுவதுதான் இந்த திருநாளின் முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது. எப்பொழுதுமே நமக்குரியதை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். நமக்குரிய தேவைகள், நமக்குரிய ஆசைகள், நமக்குரிய காரியங்களை இறைவனிடத்தில் கேட்கின்ற நாம் இயேசுவுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோமா என்பதை சிந்திக்கின்ற ஒரு திருநாள். இயேசுவுக்கு என்ன பிரியமான காரியம் இருக்கிறது என்பதை கேட்டு அதை அறிவித்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு திருநாளாக இதை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசுவுக்கு என்ன தேவை என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியதும் அதை நிறைவேற்ற வேண்டியதும் நம்முடைய கடமையாக அது இருக்கின்றது. 2வது, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சென்று ஒரு மேல் வீட்டு அறையிலே ராவிருந்து செய்வதற்கு எனக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். அப்படியே அவர்கள் சென்று அந்த வீட்டின் கதவை தட்டுகின்ற பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர் மேல் வீட்டிலே ராவிருந்து செய்வதற்கான அறையை அவன் ஒதுக்கி தருகின்றான். வேதம் சொல்லுகிறது, அன்புக்குரியவர்களே, அவர்கள் தட்டுகின்ற பொழுது ஆண்டவருக்கென்று சொல்லுகின்ற பொழுது அவன் மேல் வீட்டு அறையை அதை திறந்து கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நமக்கென்று கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், நமக்கென்று திறவுகோள்களை தருகிறார், நமக்கென்று அதிகாரங்களை கூட கர்த்தர் தந்திருக்கின்றார். ஆனால் இயேசுவாகிய தேவன் தட்டுகின்ற
வேதம் சொல்லுகிறதை போல, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் வாசிக்கின்றதை போல, உன்னுடைய இருதயத்தின் கதவை நான் தட்டுகிறேன், அவன் கேட்டு என் சத்தத்தை கேட்டு திறப்பானாகி அவனுக்குள்ளே சென்று அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகின்ற அந்த திருவார்த்தையை நாம் நிறைவு கூற வேண்டும். நமக்காக தட்டுகிறதல்ல, நமக்காக தேவன் தட்டாமலேயே ஒரு திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். திறவுகோள்களையே நமக்கு கைகளிலே கொடுத்திருக்கின்றார். ஆனால் இறைவன் இயேசு தட்டுகின்ற அந்த சத்தத்தை கேட்க மறந்தவர்களாக, அந்த சத்தத்தை கேட்பதற்கு செவி இல்லாதவர்களாகத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்வு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த திருநாளில இயேசு தட்டுகின்ற அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். உன்னத பாட்டில் நாம் வாசிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, இதோ நான் நித்திரை செய்தேன், என் இருதயம் விழித்துக் கொண்டிருக்கிறது, என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன், என் நேசர் என்னை பார்த்து சொன்னார், என் புறாவே, என் பிரியமே, என் சகோதரியே, கதவை திற, பனியினாலும் இரவில் பெய்கின்ற தூறலினாலும் என் தலைமயிர் நனைந்திருக்கிறது என்று அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகின்ற பொழுது அந்த கதவை திறக்கிறதற்கு மனமற்றவர்களாக அவள் உறங்கி விடுகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் இயேசுவானவர் நம்முடைய இதய கதவை தட்டுகிற அந்த சத்தத்தை கேட்க மறந்தவர்களாக இன்றைக்கு பல காரியங்களிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற திருநாளில இயேசு தட்டுகின்ற அந்த சத்தத்தை கேட்டு நம்முடைய இருதயத்தை திறக்கின்ற பொழுதுதான் அவருக்கு நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நிறைவாக உண்டு என்பதிலே எந்த சந்தேகமில்லை. மூன்றாவது, வேதம் சொல்லுகிறதை போல தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் தனக்கானவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறான். மனிதன் தனக்குரியவைகளை, தன் குடும்பத்திற்குரியவர்களை, தன்னுடைய பிள்ளைகளுக்குரியதையே தேடிக்கொண்டிருக்கிறான். எதிர்காலத்திற்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறதை அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவுக்கு என்ன தேவை என்பதை நாம் தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பவனியெல்லாம் முடிந்து ராத்திரியிலே பெத்தானியாவில் தங்கிவிட்டு பசியோடு கூட அவர் வரும் பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை பார்த்து அதில் இலைகள் இருக்கிறதை பார்த்து அதிலே கனிகள் இருக்கும் என்கின்ற ஆசையோடு கூட கனியை தேடுகின்ற பொழுது அதிலே கனிகள் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில இலைகள் இருக்கிறதை போல பக்தி இருக்கிற ஒரு பகட்டு வாழ்வு, பரிசுத்தம் இருக்கிறதை போல ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, அருகாமையில் கிட்டே வந்து தேவன் தேடுகின்ற பொழுது தேவன் கனிகளை தருகின்றவர்களாக, தேவன் விரும்புகின்ற உதடுகளின் காலைகளாகிய கனிகளையும் ஸ்தோத்திர பலிகளாகிய கனிகளையும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஆவியின் கனிகளையும் தருகின்றவராக இருக்கின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் 27:8 சொல்லுகிறது, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதத்தின் புஸ்தகம் 105:4 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்று தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? ஏன் கர்த்தரை நாட வேண்டும்? ஏன் அவருடைய சமூகத்தை போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் பிழைக்கிறதற்காக கர்த்தரை தேட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். கர்த்தருக்குரியதை தேட வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை தேட வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு நன்மையை நாடுங்கள், தீமையை நாடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேசத்தில் சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஆண்டவருக்கு எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன? நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள். இன்றைக்கு அவனவனுக்குரிய காரியங்களை தேடிக் கொண்டிருக்கிறானே ஒழிய, நன்மையை தேடுகிறதோ அல்லது மனத்தாழ்மையை தேடுகிறதோ அல்லது ஆண்டவருக்குரிய காரியங்களை தேடுகிறதோ என்பதை கண்டறிந்தால் அவைகளிலே எல்லாரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த குருத்தொலை ஞாயிறு திருநாளில ஆண்டவருக்குரியதை நாம் தேடுவோம். 3 காரியங்கள் இந்த பவனியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஒன்று, தேவனுக்கென்று கேளுங்கள், நிச்சயமாகவே
தேவனுக்குரியதை கேட்கின்ற பொழுது, தேவனுக்குரியதை கேட்டு நிறைவேற்றுகின்ற பொழுது உங்கள் வாழ்வின் தேவைகளை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறதை போல உங்கள் இருதயத்தை தட்டுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல் வைத்திருக்கிறதை நீங்கள் உணர முடியும். உங்கள் கரங்களிலே திறவுகோள்களை கர்த்தர் தந்திருக்கிறதை உணர முடியும். பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் அதை கட்டப்படும் என்கின்ற அதிகாரத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அதை அறியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் தட்டுகின்ற அந்த சத்தத்தை கேட்காமல் இருக்கிறதுனால்தான். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள், ஆண்டவருக்குரியதை தேடுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை தேடுவீர்களே ஆனால் நிச்சயமாகவே இந்த குருத்தொலை ஞாயிறு நிறுத்த ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் தேவன் தருகிற அந்த சாந்தம், தேவன் தருகிற அந்த சமாதானம், தேவன் தருகிற அந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான காலத்துல இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டையானவர், தன்னை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டதை போல உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் நல்லவராக, இப்படிப்பட்ட இக்கட்டு காலத்திலே உங்களுக்கு அரணான ஒரு கோட்டையாக நீங்கள் அவர்களை நம்புகிறீர்கள் என்பதையும், நீங்கள் ஆண்டவருக்குரியதை தேடுகிறீர்கள் என்பதையும், ஆண்டவர் தட்டுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருந்து நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருவார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தந்து தொடர்ந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக.